அவருக்கு எதுவுமே திராணி இல்லை சார். ஒரு அரசியலில் வராங்கன்னா மக்களோட நல்லது கெட்டதில் கலந்துக்கணும், பேசணும், போராட்டம் பண்ணலாம். இதை பற்றி வாயே திறக்கலன்னா அப்புறம் அவர் என்ன மோட்டிவில் இருக்காரு? வந்தவொடனே சிஎம் போஸ்ட்டில் உட்காரணும்னு பார்க்குறாரா? அந்த மாதிரி நடக்குமா? அது ஒரு மக்கள் ஒரு தொண்டு நன்மை இந்த மாதிரி ஒரு நல்லது கெட்டதில் போராட்டம் பண்ணி கலந்துக்கினா தான் ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பிடிப்பு ஏற்படும். சரி நம்ம இதில் கூட இருந்தார் அப்படின்ட்டு. இதுக்கு வாயே திறக்கலையா? அப்போ பி டீம்ன்றது சரிதான். அவர் பிஜேபியோட பி டீம்ன்றாங்களே, அது கள்ளத்தனமான உறவு தான் வச்சிருக்கிறாரு. கரூரில் நடந்த பிரச்சனைக்கு அவங்க ஏதோ மிரட்டி தான் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் வாயை திறக்கல. எது இருந்தாலும் பனையூருக்கு வா, நாங்கள் எல்லாம் பண்ணித்தரோம் அப்படின்னா அது என்ன அரசியல்வாதியா அவர்? அதெல்லாம் ஒன்றுமே ஒரு பாட்சாலாம் படிக்காது. சும்மா இப்போ மக்கள் மாபு தெரிது, எல்லாம் ரசிகர் கூட்டம் தான், விசிலட் சாங் குஞ்சிங்க தான். அவர்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது எதிர்காலத்தில். இதே மாதிரி இருந்தாருன்னா திமுகவை திட்டினா பாராட்டினா தான் வளர முடியும். அது அந்த காலத்துலேருந்து நடக்குது. திமுகவை கலைஞரை திட்டிட்டு வந்தால் தான் அவங்க வளரும். அதை தான் இப்போ இவர் செய்கிறார், விஜய் செய்கிறார். திட்டினா தான் நம்ம வளர்ச்சி அடைய முடியும். நம்மளை பேப்பரில் போடுவான், டிவியில் போடுவான். அதை திட்டினா தான் அவங்க வளர முடியும், இல்லைன்னா முடியாது. அது ஒன்றே நடக்காது சார். அதில் மக்களுக்கு தெரியும் சார். எடப்பாடியை பற்றி தெரியாத நம்மளுக்கு. அவர் தான் அங்கே அடங்கி காலில் வந்து சரணாகதியில் இருக்கார். அவர் இடம் ஸ்டேட்மெண்ட் விட முடியுமா? அவரும் ஆதரவாக தான் விடுறாரு. அது ஒன்றும் தப்பு இல்லை. நீதிமன்றம் இதை வந்து பண்ணலாம் தான் சொல்கிறாரு அவர் ஜால்ராட்சின்னு. அவர் வேஸ்ட்டு சார். அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, எதிர்த்தும் பேச முடியாது. நியாயமாக நினச்சி பார்க்கணும் சார். இதை மக்கள் நினைக்கணும் சார் நியாயமாக. எதுக்கு வந்து ஒரு மசூதி பாதையில் இருக்கிற போய் அடம் பண்ணுறீங்க? அது பக்கத்துலேயே பிள்ளையாருக்குள்ள வருஷம் ஏற்றிருக்காங்க, 100 வருஷம் ஏற்றுறாங்க. அங்கே ஏற்றவே இல்லைப்பா, நாங்கள் ஏற்றுறோம், இங்கே போய் ஏற்றுறோன்னா ஒரு நியாயம் இருக்குது. ஏற்றுற இடத்துல பக்கத்தில் நான் மசூதி போய் ஏற்றுவேன்னா அது என்ன நியாயம்? அது கொஞ்சம் கொஞ்சமாக கலவரம் பண்ணி அதை ஒரு பெரிய விஷயம் அந்த மசூதி இடிக்கணும். இதுதான் இவங்க நோக்கம். தமிழ்நாடு கலவர பூமியாக தான். அது எலெக்ஷன் டைமில் அந்த மாதிரி தான் இந்த சர் இது பண்ணி இப்போ இந்த ஓட்டு இதுவும் இப்படி தான் குழப்பறானுங்க. இவ்வளோ நாளாக கம்னு இருந்துட்டு இப்போ எலெக்ஷன் வர நேரத்தில் இதை எடுத்துகிட்டு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி மாதிரி நான் கூட அந்த ஃபார்முக்கு தான் அழிஞ்சின்னு வரேன். இப்போ புதுசாக சாகுனட்டு ஒன்றுமே புரியல. இப்போ போய் கேட்டு வரேன் இதை.